இது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. கார் ஹேண்ட் பிரேக்கை ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இதுதான் ஹேண்ட் பிரேக். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்குது. ஹேண்ட் பிரேக்குன்னு சொல்லுவாங்க, பார்க்கிங் பிரேக்குன்னு சொல்லுவாங்க, பின்ன எமர்ஜென்சி பிரேக்குன்னு சொல்லுவாங்க. இதை ப்ராப்பராக எப்படி எங்கேஜ் பண்ணுறதுன்னா ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி ஜென்டலாக தூக்குங்க. இந்த மாதிரி ஒரு 5 to 6 சவுண்ட் வந்த உடனே விட்டுருங்க. பின்ன டவுன் பண்ணுறது எப்படின்னா லைட்டாக லிஃப்ட் பண்ணி பட்டனை ப்ரெஸ் பண்ணி டவுன் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் ஹேண்ட் பிரேக்கோட யூசேஜ். நிறைய பேர் 2 தப்பு பண்ணுறாங்க. என்னன்னா இந்த மாதிரி பட்டனை ப்ரெஸ் பண்ணி தூக்கி லிஃப்ட் பண்ணி எங்கேஜ் பண்ணுற ட்ரை பண்ணுவாங்க. பின்ன வண்டி மூவ்மெண்ட் ஆகிடக்கூடாதுன்னு இந்த ஹேண்ட் பிரேக்கை வந்து ரொம்ப ஃபோர்ஸிபலாக இந்த மாதிரி ப்ரெஷரை கொடுத்து ஹேண்ட் பிரேக் போடுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால ரியர் பிரேக்கிங்கில் ப்ராப்ளம் வரும் லாங் டேர்மில். ஸோ இதை மட்டும் பண்ணாதீங்க. ஜென்டலாக எப்படி ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணணும்னா ஜஸ்ட்டு ஹேண்ட் பிரேக்கை ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு 5 to 6 பீப் சவுண்ட் வந்தோடனே விட்டுருங்க. ஸோ இதுதான் ப்ராப்பர் ஹேண்ட் பிரேக்கான யூசேஜ். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக பீரியோடிக் சர்வீஸ் டைமில் நீங்கள் ஹேண்ட் பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு 5 to 6 பீப் சவுண்டில் நீங்கள் ஹேண்ட் பிரேக் எங்கேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் உங்கள் வண்டிக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் எங்கேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா வந்துட்டு உங்கள் வண்டியில் ஹேண்ட் பிரேக் ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த லெவலில் நீங்கள் எங்கேஜ் பண்ணிங்கன்னா வண்டி மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பீரியோடிக் சர்வீஸ் டைமில் ஹேண்ட் பிரேக்கை ப்ராப்பர் அட்ஜஸ்ட் ஆகிருக்குதா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. செகண்ட் திங், இப்போ நீங்கள் டிரைவ் போயிட்டு வந்து வண்டி ஒரு இடத்துல பார்க் பண்ணுறீங்கன்னா எப்போவுமே வண்டியை வந்துட்டு கியரில் எங்கேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கிங் பிரேக் எங்கேஜ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால கியர் மேலே அதிகமான லோடு விழும். ஸோ மேக்ஸிமம் வண்டியை பார்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஹேண்ட் பிரேக்கை இந்த மாதிரி எங்கேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கியர்லையோ ரிவர்ஸ் கியர்லையோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எங்கேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால கியர் லைஃப் நல்லாயிருக்கும். 3வது விஷயம் என்னன்னா, நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது மெயின் பிரேக்கிங் ஏதாவது ஃபெயில் ஆகிடுச்சுன்னா ஹேண்ட் பிரேக்கை வந்துட்டு இந்த மாதிரி பட்டனை ப்ரெஸ் பண்ணி லிஃப்ட் பண்ணி டவுன் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க டைமில் வண்டியோட ஸ்பீட் கம்மியாகும், வண்டி உங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஸோ இந்த பிரேக்கிங் வந்துட்டு உங்களுக்கு மெயின் பிரேக் மாதிரி ஒர்க் ஆகாது. ஸோ இது some % வண்டியோட ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.